நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் கதிர் என்ற மாணவன் மாநிலத்தில் முதல் இடத்தை பிடித்தான். மகிழ்ச்சியுடன் மாணவரின் தந்தை. அண்ணா என் புள்ளண்ணா இங்க பாருங்கண்ணா மாநிலத்திலே முதல்ல அண்ணா செய்திய பாருண்ணா என் பையன என் புள்ளண்ணா பாய் இங்க பாரு பாய் என் பையன் பாய் ராஜண்ணா ராஜண்ணா என் பையனை பாத்தியா மாநிலத்திலே முதலிடம் என் பையன் பாத்துக்கோ ஐயா அவன் பேர் என்ன பாரு முதலிடம் யாரால முடியும். அடுத்த நியூஸ். சூரத் தெருவை சேர்ந்த டேவிடின் மகனான ராக்ஸியின் வினாத்தாளை திருத்திய ஆசிரியர் படுகொலை. திருத்துறானே ஏன் வாத்தி 37 மார்க் எழுதிக்கிறேன் 35 தான் போட்டு மூச்சுக்கு மஞ்சள போட்டு மினுக்கிற பொண்ணே சாயம் எல்லாம் வெளுத்து போட்டு சிங்கார கண்ணே சிங்கார கண்ணே தவுன்னு பசு போகுதடி காலியா. இவ்வளவு பேப்பர் திருத்திருப்பேன் நீ படிச்சு ஒழுங்கா எதிர்ந்தா நாயே. இதுக்கு அடுத்து நீ திருத்தவே கூடாது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அமிர்தன். நான் உங்களோட கம்யூனிகேஷன் டீச்சர். ஃபர்ஸ்ட் டே அதுமா செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. நீங்கள் எல்லாரும் உங்களோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்றதை இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் யார் வரா? டேய் மச்சான் நீ போடா. நானா போமன் நீ போயேன்டா. ஏன் நீ போறது? என்னப்பா யாருமே வர மாட்டீங்க? கமான் காய்ஸ், சேர் அப். எனக்கு அம்மா இல்லை சார். எனக்கு அம்மா அப்பா என்னோட முதல் ஹீரோ எல்லாமே எங்கள் அப்பா தான். என் அப்பாவை வீடு கட்டி ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். என் அப்பா வச்சிருக்க டிவிஎஸை எல்லாரும் ஓட்ட வண்டின்னு விளைப்பாங்க சார். ஆனால் என் அப்பா அதை கூட சாமி மாதிரி தான் சார் பார்த்துப்பாரு. ஏன்னா அவர் அதை அவ்வளோ உழைச்சி சம்பாரிச்சு அவரோட சொந்த காசுல கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி சார். அப்பாவுக்கு இப்போ 48 வயசாகுது சார். அவர் 13 வயசுல இருந்தே வேலைக்கு போறாங்க சார். இப்போ வரைக்கும் நான் காசு ட்ரெஸ்ன்னு எது கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அவருக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாரு சார். என் அப்பா கிட்ட ஒரு 4 சட்டை இருக்கு சார். அதையே தான் திருப்பி திருப்பி போட்டுப்பாரு. அவருக்குன்னு ஒரு நல்ல சட்டை வாங்கி கொடுத்து என் பையன் வாங்கி கொடுத்தான்னு அதை அவர் ஆசையா போட்டுக்கணும் சார். என் அப்பா எனக்காகவும் என்ன ஆளாகிட்டா போதுமேனு வாழ்றார். அவருக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு அவரை நல்லா பார்த்துப்பேன் சார். பாத்தியா ஜோபி எல்லாம் இப்படி பேசலாம் பாத்தியா? மச்சான் நீ இறங்குடா. இதோ போறேன். என் அப்பா தானே முதல் ஹீரோ. எங்க அம்மா இல்லை, நான் அதை பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. என் அப்பா டெய்லி கண்டாக்கா பாக்கெட் பண்ணி தருவாரு. அதை வச்சுட்டு அப்படியே பசங்க கூட ஜாலியா மஜாவா அப்படியே சுத்துவோம் நாங்க.
இங்க பாருங்க, நம்ம காலேஜுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கோங்க. பசங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒண்ணா படிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா பசங்க கூட கூடிக்கிட்டு ரவுடிசம் பண்றது, அடிதடி பண்றது, இந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருந்தீங்கன்னா காலேஜ்ல டிசி கொடுத்துட்டு வெளியே அனுப்பிச்சிருவோம். அதுலயே முக்கியமா ராகிங் இருக்கவே கூடாது. ஏய் நில்றா. ஏய் இங்க வாடா. என்னண்ணா சொல்லுண்ணா. அதை எடுத்து என் காலில் போட்டு விடு. இது என்னது? லயன்னா? ஆ லயன். அதை இறங்கி ஓட சொல்லு. நான் అవునా? ஏய் ஓட சொல்றா. என்னண்ணா மிரட்டுவீங்களா? ஐ ஆல்சோ நோ பாய்ஸ்ண்ணா. போட்டு விடு. வரேண்ணே. யாரா? ஏய் நில்லுங்கடா. அதை எடுத்து என் காலில் போட்டு விடுற. ஏய் யாரா அவனுங்க? ஏய் சொல்றான்ல மச்சி போடுறா அவனை. சாலா என்ன தைரியம் இருந்தா சுஜித் பாய் புள்ள மேலே கை வைப்பான் உன் பையன். நீ எந்த பயம் ஆனா இருந்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஓம் புள்ள தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணான், அதான் அவனை அடிச்சேன். அவன் வரேண்ணே. ஏய் என்ன மிரட்டுறியா? எனக்கு எல்லா ஏரியாலும் ஆள் தெரியும். இறக்குவா. டேடி சிரிக்கிறானுங்க டேடி. ஏய் எங்கடா இருக்கீங்க? மொட்டன் டீ கிடைக்குவாங்கடா. ஏய் ஒன்னே வாடா. ஏய் இப்ப தெரிதா சுஜித் பாய் யாருன்னு? அகைன் அகைன் சிரிக்கிறானுங்க டேடி. ஏய் போடா. அவனையும் போட்டுலண்ணே. இவன் என்னப்பா பண்ணலாம்? என்ன போடுறதுக்கு என் ஆளே கூட்டினு வந்து இதை பத்தியாது. ராக்ஸி இவனெல்லாம் காலேஜில் பார்த்துக்கோ. சரிப்பா. டேவிட பத்தி எல்லாருக்கிட்டையும் கேட்டதுக்கு உங்களை பார்க்க சொன்னாங்க. நான் கேட்டுன்னே இருக்கிறேன், நீங்க வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. டேவிட்ன்றவன் எங்க அப்பாவை போட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியணும். அவன் யாரு என்னன்னு தெரியணும். அவன் போடணும். டேவிட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் ஒன்னும் காலில் பூசுற சாமி எறும்பு கிடையாது. அவன் கேளு பட்டனா தாங்க மாட்டேன். சூரத்து தெரு வரலாறு தெரியுமா உனக்கு? 2015 சூரத்து தெரு மொத்தத்தையும் ஆண்டு இருந்தவன் முஜிப் பாய். டேவிட் ஒரு நாள் அவங்க பசங்களோட என்கிட்ட வந்தான்டா. அவனுக்கு கெச்சு போட்டு கொடுத்து அவனை ஆளாக்குனதே நான் தான்டா. நோ கண்ணாநிதி அண்ணா, நாங்களும் எவ்வளோ நாள் தான் இப்படியே சின்ன சின்ன சில்லறை வேலையா செஞ்சுன்னு இருக்குது. எங்களுக்கு அதை ரூட் எடுத்து கொடுத்தா நாங்களும் மூஞ்சி பூச்சி பெரிய ஆள் ஆகும்ல. என்ன சொல்றேன்னா, முஜிப்பாயை எவன் போடுறீங்களோ மொத்த சூரத்து மார்க்கெட்டும் அவனுக்குடா. ஏறப்ப அது டேவிட்டா? நான் செய்றேன். ஏய் முடிஞ்சா நீ போட்டு வாடா.
सलाम अलैकुम मुझे बाय रुको जरा मुझे बाय அன்னையில இருந்து சூரத் தெரு மார்க்கெட்ல டேவிட்ட பார்த்து மிரளாத ஆளே கிடையாதுடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீ ஃபேக்டர் ஆஃப் யூஹெச்வி. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் அப்பா கூட இருக்கிற பசங்க எப்பயுமே கூட நிற்பாங்க. அது வரைக்கும் நம்ம எப்பயுமே சேஃப்டி தான். சும்மா பேர் வேணும் டிகிரி படிச்சுட்டா கல்யாண பத்திரிக்கையில் போட தான். நம்ம இல்லாத லோக்கல் சப்போர்ட்டே கிடையாது. டேய் சங்கரே அண்ணா வராது ஒரு மாமூல இது. டேய் கத்திலாம் எடுக்காத அவரே கொடுக்குறாரு பாரு. இருக்கிறதே கிடையா என்ன யோசனை இருக்கிற? நான் மல்லா பார்த்தும் பார்க்காத மாதிரிக்கிறேன். இவ்வளோ போது மல்லிப்படி அண்ணா வந்துக்கிறாரு. பணத்தை பாக்குற பார்வை பண்ணிட்டு மாமா காசு அண்ணா கூலிண்ணா எதிரி மூட்டைப்பா 2 மூட்டைண்ணா. இந்தாப்பா எதிரி முட்டப்பா 1 மூட்டைண்ணா. எதிரி முட்டப்பா 2 மூட்டைண்ணா. 2 கூலிண்ணா. அம்மா கூலிம்மா. இந்தாப்பா. நம்ம செத்தே போனாலும் சண்டை போட்டு வெட்டு வாங்கி கெத்தா சாகணும். அப்பதான் நம்ம பேர் நிற்கும். சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணும். டேவிட் இருக்கப்போ கண்டிப்பா ராக்ஸியை தொட முடியாது. ராக்ஸியை காலேஜுள்ள வச்சு அடிப்போம் சரியா? காலேஜுக்குள்ள நம்ம தான் டேவிட்ல ஜோபிடா. சண்டை போடுவே டேவிடால கண்டிப்பா காலேஜுக்குள்ள நுழைய முடியாது. அவன் பிள்ளைய நாளைக்கு ஆனுவல் டேல வச்சு முடிக்கிறோம் சரியா? டேய் டேவிட் அவன் பிள்ளைக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வருவான். அதெல்லாம் வரமாட்டான். ஆனுவல் டே அன்னைக்கு நம்ம பசங்களை அவனை சுத்தி நிப்பாட்டு வச்சு அவனை அன்னைக்கே முடிக்கிறோம். என்ன சொல்றான்? எப்படி ஆடுறான் பாருங்க. எங்க அப்பாவையும் போட்டு தள்ளிட்டு என்னையும் செருப்பால அடிச்சிட்டானா? அவனை ஏதாவது பண்ணுனா வரேன். ஓய் அடிறானடா. ஆடு 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 ஆடு.
அடிக்கிறானுங்க மச்சான். ஒரு ஆடு 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 ஆடுறா. ஓ அத்தின்னா இரா இரா. இதை எடுத்துட்டு போய் அவளை அடி. என்னண்ணா? ஏய் போடா பா. எப்படிண்ணா? ஏய் டேவிட் அவன் பிள்ளைக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வருவான். ஏய் என்னங்க யார் அவனுங்களா? சார். ஓ ஐடி கார்டை போனா ஓய் நீ எப்படி வெளியே போய் காட்டுறது பாக்குறடா. அத்தனை பேரும் நாளைக்கு என்கொயரியில் உட்கார வைக்கிறதா? சோ செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் உங்க கண்ட்ரோல் அப்படிதானே? மேடம் இவன் ஒருத்தன் தான் அவனுங்களை கிளியரா பார்த்துருக்க முடியும். பிகாஸ் வரண்டா கேமரால பார்த்தப்போ இவன் ரெஸ்ட் ரூம் உள்ள போனதுக்கு அப்புறம் அவனுங்களும் உள்ளார போயிருக்கிறானுங்க. இவனுக்கும் அவனுங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கலாம். தம்பி கேமரால நீ தான் மாட்டியிருக்கிற. உள்ளார யார் வந்துட்டு போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க நீ சொல்லிட்டனா பிரச்சனை இல்லை உனக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிரும். சரியா? இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் வெளியாட்களை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? தம்பி ஐடி கார்டுங்க. சரி நீங்க போலாம். ஏய் அண்ணனுக்கு ஒரு ஐடி கார்டு ரெடி பண்றான். ஓய் தம்பி உச்சா பண்ணு போதும் என்னாண்டவா கையெடுங்க. யாரு நீங்க? ஓ சீனியரு அரியரே. அவட உள்ள தள்ள. இங்க வா. நட 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 ஓகேங்கல்ல. லைஃப்ல படிப்புங்கிறது ஒரு முக்கியமான பாட்டு. ஆனா அதை மட்டும் செய்யாம தேவையில்லாத மத்த எல்லாத்தையும் செஞ்சு உங்க லைஃப கெடுத்துட்டு இருக்கீங்க. அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம நல்லா படிச்சு நல்ல வேலையில செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல ஆம்பிஷன்ல வர பிள்ளைங்களையும் அவங்களையும் சேர்த்து உங்க கூடயே கெட வச்சு அவங்கள கெட்டு குட்டிச்சுவராக்கி நீங்க கிளம்பி போயிடுறீங்க. நீங்க கெட்டது மட்டும் போதாதுன்னு உங்களை மாதிரி ஆட்களுக்கு டிசி குடுக்கறதுனால கஷ்டம் புரிஞ்சு படிக்கிற பிள்ளைங்க 10 பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தாராளமா டிசி கொடுத்து அனுப்பலாம். We just recommend to give you TC. You just get out. மச்சான் ஒரு ஃபோன் மட்டும் அது போய் பேசிட்டு வந்துடுறோம். ஹலோ
யாருன்னு கேட்டா தெரியலன்னு தான் சொல்லணும். அதை விட்டு புல்ட்டி மாரி போய் எல்லாரையும் மாட்டி விட்டு கூடாது. மச்சான் மெக்கு பசங்க ஃபோன் அடிச்சாங்க. ஸ்டாஃபுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. கிளம்பலாம் எல்லாரும். ஓய் காலியாக கூட எல்லாரும் நீ நோடுறா. என்னப்பா என்னாச்சு? டிசி குத்துருவேன் மிரட்டினா உண்மைதான் சொல்லுவாங்க. 10-20 பேர் சேர்ந்து போட்டு அடிக்கிறானுங்கப்பா. படிப்புன்றதுக்காக நீ படுற கஷ்டத்துக்காக தான் படிச்சிட்டு இருக்க. இல்லனா இதெல்லாம் எப்பயே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். பேசாம நானும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் கூட கூலி வேலைக்கு வந்துடுறேன். என்னாலும் சரி, அப்பா கூலி வேலை மட்டும் செய்ய விட மாட்டான். இதுக்கு பதிலாக தான் படிக்கிறதுக்கு அப்பா உன் கையில புத்தகத்தை குத்துறான். படிப்பும் வேணாம் ஒன்னும் வேணாம். உனக்கு கஷ்டப்படுத்துறாங்களா? உனக்கு கோவம் வருதா? அதுக்காக ஒதுங்கி மூலையில உட்காந்துடாது. உன் கோபத்தையும் உன் வேகத்தையும் படிப்புல காமி. அதுதான் நீ அவங்களுக்கு தர சரியான பதிலடி. மத்தெல்லாம் அப்பா பாத்துறான். உன்னை படிப்படி சொல்றது நீ படிச்சு முன்னுக்கு வர்றது மட்டும் இல்ல, நீ படிச்சா நீ முன்னுக்கு வந்தா ஒரு தலைமுறையே மாறும். எல்லாமே ஒரே நாள்ல மாறிடாதுப்பா, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும். படிக்கிறேன்ப்பா, கண்டிப்பா படிக்கிறேன். கதிரோட அப்பா பேசுறீங்களா? ஆமா சொல்லுங்க. ஹலோ டேவிட் அண்ணா. அண்ணா நான் பேசுறது கேக்குதாண்ணா? சொல்றான். அப்பா என்ன டேவிட், உன் புள்ள நலமா? மச்சான் ஒரு ஃபோன் மட்டும் வந்து போய் பேசிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ சொல்லுப்பா. ஹலோ சித்தப்பா, கதிர் என் காலேஜில் படிக்கிறான்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ சேர்க்க சரியில்லைப்பா, அதனால தான்ப்பா அப்பா எதுவும் வந்துட்டு சொல்லிக்கல. இந்த ஆனுவல் டே நடந்த பிரச்சனைனால டேவிட்டோட பசங்க கதிரை சுற்றி போட்டு குழந்தைட்டு இருக்கானுங்கப்பா. என்னப்பா சொல்ற? டேவிட் பண்ணதும் நம்மளோடய போட்டும்பா. படிக்கிற புள்ள வாழ்க்கையை என் உனக்கு கெடுத்துன்னு இருக்காங்க. சரி இப்போதைக்கு நான் சமாளிக்கிறேன், நாளைக்கு நேரில் வந்து பார்க்குறேன்ப்பா நான்.
நீ நேர்ல வந்து மார்க்கெட்ல பாருப்பா, மற்றதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். போனு நான் வர சொல்லியிருந்தா. சரி நான் கூப்பிட்றேன். ஏய் இந்த பணத்தை எடுத்துன்னு போய் சேகர்கிட்ட கொடுத்துரு. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். காசு பத்திரம்டா. சரிண்ணா, வரணும். இதுப்பா, அப்பா அம்மா இல்லாத காலத்தில் என்னை ஆளாக்குனதே நீ தான். இப்போ தான் டேவிடை பார்த்துட்டு வரேன். அவன் கொடுத்த வட்டி காசு தான் அது. கதிர் வேறு காலேஜில் போட்டு வச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அதை என் கொடுப்பா. டேவிடோட காசு இது. டேவிடோட காசை வச்சு டேவிட் பிள்ளை போடுவோம். ஸ்கெட்சு நான் போட்டு தண்டேன். மற்றெல்லாம் உன் பசங்களை வச்சு நீ பார்க்காம முடிச்சு. சரி, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ போய்ட்டு வாப்பா. மச்சான், புதுசாக ஒரு ஸ்கெட்ச் மாட்டிருக்கு. பெரிய அமௌண்ட்டு. 4000 பார்த்துட்டு இருக்காதிங்க. அடிச்சு போட்டு அனுப்புகிறேன். வெட்டி கடாசிடுங்க. அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். காசு வந்தாச்சு, நீ அமிச்ச ஆளும் வந்தாச்சு. அவனை வெட்டி தூக்கி கடை சேரும். இன்னும் தெளிவாவே இருக்கான்டா இவா. ஆமாண்ணே. டேய் அதை தூக்கினோடா. நல்ல வாயன் சம்பாரிச்சுதா வாயன் தின்னுதான் கண்ணுக்கு போட்ட தெரியாம காசை வாரி இறக்கிறான். காசு பணம் தொட்டு மண்ணே மண்ணே தான தான காசு பணம் துட்டு மண்ணே மண்ணே காசு பணம் துட்டு மண்ணே மண்ணே. ஏய், தேண்டாவுல வெட்டா முட்டு வச்சுக்கிறீங்க இல்லைங்க. ஹலோ டேவிடண்ணா. அண்ணா, நான் பேசுறது கேட்குதாண்ணே? சொல்கிறான். பசங்களாம் சேர்ந்து ராக்ஸியை போட்டானுங்கண்ணா. என்னால் எதுவுமே பண்ண முடியலண்ணா. ஐயா புஞ்சிருப்பு இவரு மாஸ்க் ஊராரு. பாதவத்தி கத்தி குளிச்ச பாதவத்தி தம்பி பண்ணுங்க. ஒத்தப்பான கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் காசு தானே 10 தலை கேக்கும் நம்பலையே நம் வேணே பல்லடா வேணே பல்லடா. வேற ஒன்றும் இல்லை. காசு வந்து பயிர வருது.
போட்டுலாடா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா வா என் கண்ணு குட்டி வா வா வத்தி போன மாறனா பிச்செடுத்து தாரே ரத்தமானி முத்தமா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என் அப்பா கூட இருக்கிற பசங்க எப்பயுமே கூட நிற்பாங்க. உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? உனக்கு கோவம் வருதா? உன் கோபத்தையும் உன் வேகத்தையும் படிப்புல காமி. அதுதான் நீ அவங்களுக்கு தர சரியான பதில். நம்ம செத்தே போனாலும் சண்டை போட்டு வெட்டு வாங்கி கெத்தா சாகணும். அப்பதான் நம்ம பேர் நிற்கும். ஹலோ, கதிரோட அப்பா பேசுறீங்களா? நாங்கள் ஐஐடி காலேஜ்லேருந்து பேசுகிறோம் சார். கதிர் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்காரு. நீங்கள் உடனே காலேஜுக்கு வந்துடுங்க சார். அப்பா இனிமேட்டு கூலி வேலையெல்லாம் போக வேணாப்பா. அதெல்லாம் இனிமே வேணாம்ப்பா. உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். என்னடா சத்தம்? அண்ணா பசங்க போட்டோ இருக்குன்னு சொன்னானுங்க. நீ வாங்கடா. உனங்கண்ணா நல்லா நான் பார்க்கணுண்ணே. டேய் எடுக்கணும். டேய் எடுக்கணும்டா. டேய் இருங்கடா இருக்கலாம்டா. டேய் நான் ஒரே போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரி கொடு. அண்ணா எடுத்தாச்சு. நல்லா சொன்னா பார்க்கணும். டேவிட் நான் உள்ள போட்டோவே கிடையாது தெரியுமா? நம்ம லக்கி இன்னைக்கு நம்ம இன்னும் யாரு பசங்க கதை இந்த போட்டோ தானே? இவன் டேவிட் பிரதர்ஸ் போடலாம். டேவிட் பிரதர்ஸ் கத்தி 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 பாம் 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 உமா கொடுப்போமா? டெவில் நீங்க பசங்க போட்டச்சு. நீங்க பசங்க கதை விட்டா போக மாதிரி ஏதோ துடுப்பான நீங்க பாத்தியா? நம்ம தான் இங்க பாத்தியா? டேய் அவனுக்கு கூப்பிடு. அவனு என்ன? டேய் சொல்லா. டேய் அண்ணா கூப்பிடுறாரு வாங்கடா. டேய் ஏய் மச்சான் நம்ம தான் கூப்பிடுறா வாடா. டேய் படிக்க வேண்டிய வயசுல அப்பா அம்மா கஷ்டம் புரிஞ்சு இல்லை படிக்காம இந்த மாதிரி பசங்க கூட சேர்ந்து கெத்து காமிச்சு சுத்திட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, இதெல்லாம் ஒரு மயிருக்கும் உதவாது உனக்கு. இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்க, என் புள்ள நிலைமை தான் உங்க எல்லாருக்கும். போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஓ சரிண்ணா வரேன். சரிண்ணா.
டேய் தம்பி ஒரு நிமிஷம்டா. இந்த அட்ரஸ் ப்ரோ ஐடி தினேஷ் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? நானும் உன் காலேஜ் தான் ப்ரோ, செகண்ட் இயர். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் எல்லா பிரச்சனையும் கெத்தா சுத்தி நிற்பேன். பிரச்சனைனால நீ தான் நிப்ப, பின்ன எப்படி ஆயிட்டு இருக்க? அப்ப படிக்காம சுத்திட்டு இருந்தேன் நான் தான் இப்ப எப்படி இருக்கான். சரி நீங்களாச்சும் போய் ஒழுங்கா படிங்கடா. கண்டிப்பா ப்ரோ. டேய் இந்த அட்ரஸ் எங்கடா இருக்கு? இதோ அந்த சிவப்பு கலர் வண்டி போகுதுல்ல, அது கூடயே போ, அது பக்கத்துல 2வது வீடு. வாங்க. என்னப்பா கடிச்சதெல்லாம் உன் பிள்ளைக்கு படிப்பே அரைச்சிட்டியாப்பா? உனக்கு நல்லது கெட்டதுன்னா செய்ய முடியுதாப்பா? பிள்ளைக்கு படிப்பு வச்சு வைப்பாங்க. ஆலமரமா தண்ணி தானே வளரும் போது அது தலைமுறை மாறிடு. பட்டு பச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க கொட்டு தொட்டு இழுத்து